ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி போகி. இன்னைக்கு செம்ம போக சூரியன் வந்தது கூட தெரியல. ஓகே, இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கலுக்கு வந்து ஹவுஸ் க்ளீனிங் அண்ட் பூஜா ரூம் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய வேலையாக நான் பூஜை ரூம் தான் க்ளீன் பண்ணலான்னு எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பூஜை பாத்திரத்தையும் எடுத்து வாஷிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பூஜா சாமி படம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்தையும் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் போல் இது வச்சுக்கலாம், மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ கையோட எல்லாத்தையுமே வந்து தொடச்சி வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கையோட தொடச்சி வச்சுட்டேன். ஸோ தொடச்சதுக்கப்புறம் எனக்கு சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ வாசலுக்கு அதுக்கப்புறம் வந்து வாசல் படிக்கட்டு எல்லாமே கழுவி விட்டுடலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு உப்பு லைசால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு வீட்டை மொத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் ஃபஸ்ட்டு ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாசக்கால் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா அந்த டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பூஜை பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கலான்ட்டு ரெண்டுத்துக்குமே வச்சுட்டு ஸோ ஒன்ஸ் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தென் அப்படி கையோடையே வந்துட்டு நான் பூஜை பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து சாமி படம் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வேகமாக வச்சாச்சு, எடுத்தாச்சு. ஸோ இந்த தான் இருக்கிறதுலே பெரிய வேலை, பூஜை ரூம் க்ளீனிங் தான். அதுவும் இன்றைக்கி ஃபுல்லாக பொங்கல் வச்சதில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட க்ளீனிங்கெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? எல்லோரும் க்ளீனிங் முடிச்சிட்டிங்களா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு என்னோடய பூஜை ரூம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். என்ன தான் நம்ம வேறு வேலைலாம் செஞ்சாலும் நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணி இது பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதை அந்த க்ளீன் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடய இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய vlog பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.